இனிமேல் நாட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாலியல் வல்லுறவு வழக்கு அப்படிங்கிற ஒரு செயலை யாருமே செய்ய துணியக்கூடாது அப்படிங்கிற அளவில் பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்கில் குற்றவாளிகள் 9 பேரும் அந்த நபர்களுக்கும் அவர்களுக்கு எதிராக உள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இன்னைக்கு 13/5/2025 அன்னைக்கு அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்குதுங்க. 2016 இருந்து 2018 வரை அந்த பொள்ளாச்சி ஏரியாவில் பல்வேறு கல்லூரி மாணவிகள் அல்லது மருத்துவ மாணவிகள் அல்லது அந்த ஊர்ல இருக்கிற திருமணமான பெண்கள் இப்படி நிறைய பெண்களை முதல்ல ஏமாற்றி அப்புறம் மிரட்டி அப்புறம் கடத்தி இப்படி எல்லாம் போய் 9 நபர்கள் கூட்டாக சேர்ந்து அவங்கள பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு துணியவே இல்லை. முதல் ஒரு மருத்துவ மாணவி மட்டும் துணிஞ்சு நான் புகார் தர்றேங்க, என்னை இன்டியூஸ் பண்ணி என்னை வலையில விழ வச்சு அதுக்கப்புறம் என்னை மிரட்டி ஆபாச வீடியோ எடுத்து என்னை கிட்னாப் பண்ணிட்டு போய் அந்த ஆபாச வீடியோ வச்சு காமிச்சு மிரட்டிடுவேன், எங்களுடைய பாலியல் இச்சைக்கு நீங்க உடன்படலைன்னா அப்படின்னு சொல்லி என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி தொடர்ந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குனாங்க, அவங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பெண்ணு மட்டும் துணிஞ்சு பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல முதல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 பெண்கள் துணிஞ்சு நாங்களும் இந்த ரிப்போர்ட் தர்றோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நேர்ந்தது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதுல என்னன்னா அப்ப நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை இப்படி இவங்க மிரட்டி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார் வந்தது. ஆனா கூட எல்லா பெண்களுமே துணிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு புகார் கொடுக்கணும் வரல. ஏன்னா அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வாழ்க்கை கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயங்கினார்கள். ஆனா 8 பெண்கள் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சாங்க. ஆனா என்னாச்சு, லோக்கல்ல அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபருக்கு சொந்தக்காரர் தான் இதுல முக்கியமான அக்யூஸ். அப்ப எப்படிங்க நியாயம் நடக்கும்? அக்யூஸ் எல்லாத்தையுமே குற்றவாளிகளை காப்பாற்ற தான் இந்த அரசாங்கம் ட்ரை பண்றாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு புகார் எழுந்தது. அப்ப இருந்த எதிர்க்கட்சி இல்ல இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுங்க, நீங்க சிபிஐக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. மாதர் சங்க அமைப்புகள் மிக கடுமையாக போராடினாங்க. தமிழ்நாடு முழுவதும் மிக கொந்தளிப்பான ஒரு கேஸா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இல்ல நாங்க சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாத்திரம் அப்படின்னாங்க. சிபிசிஐடி வழக்கில் எங்களுக்கு ஒரு இதே வரலங்க. சிபிசிஐடியும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் கண்ட்ரோல் தான் இருக்கு. ஆளுகின்ற அரசாங்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம எப்படி இருக்கும், எப்படி நியாயம் கிடைக்கும், ஏன்னா ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கை 2018 சிபிஐக்கு மாத்திட்டாங்க. சிபிஐ இந்த வழக்குல நல்லா விசாரணை பண்ணி மொத்தம் 9 நபர்கள் இதுல குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 பெண்களுடைய புகாரில் 9 நபர்களை சபரிராஜன் என்ற ரிஷிவந்த், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணி என்ற மணிகண்டன், பாபு, கரணிபஸ் பால், அருளானந்தம், அருண்குமார் ஆகிய இந்த 9 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இதுல சயின்டிபிக்கா இவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அதெல்லாம் நல்ல தீர விசாரிச்சு கிரிமினல் கான்ஸ்பிரசி குற்ற சதி செயல் இப்படி பல்வேறு பெண்களை மயக்கி கிட்னாப் பண்ணி அவங்கள மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குனாங்க அப்படிங்கறத அந்த எல்லா இன்கிரிடியன்ஸும் வர்ற மாதிரி நல்லா விசாரிச்சு கிரிமினல் கான்ஸ்பிரசி, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப், கேங் ரேப் அதாவது கும்பலால் பாலியல் வல்லுறவு, ரிப்பீட் ரேப், அப்புறம் ஆபாசமாக வீடியோ எடுத்தல், பிளாக்மெயிலிங், நீ வரலைன்னா எல்லாம் ஊரெல்லாம் போட்டு காமிச்சிருவேன் நான் அப்படி சொல்லி பிளாக்மெயில், இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் செய்தார்கள் என்று தீர விசாரணைக்கு பிறகு அந்த கோயம்புத்தூர்ல உள்ள மகிழா கோர்ட்ல இவங்க ஒரு பெரிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். 1500 பக்கம் இந்த குற்றப்பத்திரிகை ஃபைனல் ரிப்போர்ட் இந்த 9 பேரும் தாக்கல் செய்தார்கள். மொத்தம் 48 விட்னஸ் இன்க்ளூடிங் இந்த 8 விக்டிம்ஸ் இவங்க பண்ணாங்க. இதுல 2019 சார்ஜ் ஷீட் போட்டா கூட 2019 இருந்து 25 வரை தொடர்ந்து கோயம்புத்தூர் மகிழா கோர்ட்ல விசாரணை நடந்தது. அந்த மகிழா கோர்ட் நீதிபதி திருமதி நந்தினி தேவி அவர்கள் இதை விசாரிச்சு முடிஞ்சு இன்னைக்கு 13/5/2025 அன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9 நபர்களும் குற்றவாளிகள், அவர்களுக்கு எதிரான அந்த குற்றம் எந்தவித சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிருக்காருங்க. அதாவது இந்த இவங்க பண்ணும்போது 2016 இருந்து 2018 வரை உள்ள காலத்தில் தான் இந்த மாதிரி இத்தனை குற்றங்களை செய்திருக்கிறாங்க. 2018 உன்னவ் கத்துவா அப்படிங்கிற 2 இடத்துல மிக கொடூரமான ஒரு பாலியல் வல்லுறவு வழக்கு நார்த் இந்தியாவில் நடந்தது. அதாவது யூபிலையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் அது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதனால மத்திய அரசாங்கம் 2018 ஒரு கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு இனிமேல் இப்படிப்பட்ட பாலியல் வல்லுறவு வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தன குறைந்தபட்சம் 20 வருஷம் ஜெயில் தண்டனை, அதிகபட்சமாக அவர்கள் இயற்கையான ஆயுள்
உள்ளவரையான ஆயுள் சிறை தண்டனை அப்படின்னு விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து சட்டத்தை மாத்திட்டாங்க. இன்னைக்கு 13/5/2025 இந்த குற்றவாளிகள் 9 பேருக்கும் உங்களுக்கு எந்த விதமான தண்டனை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு நீதிபதி நந்தினி அவர்கள் குற்றவாளிகளிடம் கேட்டாங்க. அந்த 9 குற்றவாளிகளும் எங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியான சின்ன வயசு, நாங்கள் இளைஞர்கள், எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, எங்களுக்கு வயசான முதியோரான பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அதனால எங்களுக்கு தண்டனை வழங்கல லீனியன்சி கொடுத்து குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீதிபதி மகிழா கோர்ட் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இப்போ தண்டனையை சொல்லும் போது 9 நபர்களும் குற்றவாளிகள், அவர்களுக்கு எதிரான குற்றம் வந்து 7 கவுண்ட்ல அவங்க மேல ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த 7 கவுண்ட்லயும் அவங்க குற்றவாளிகள், அதாவது 3 வருடம் 5 வருடம் 10 வருடம் அப்படி தண்டனை கொடுத்துட்டு இந்த 376D அப்படின்னு சொல்லுவாங்க, கேங் ரேப், கும்பலால் பாலியல் வல்லுறவு அப்படிம்பாங்க. அதுல மட்டும் 9 பேரும் குற்றவாளிகள். ஏன்னா கிரிமினல் கான்ஸ்பிரசி போட்டுக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். இயற்கையான ஆயுள் உள்ள வரைக்குமான ஆயுள் சிறை தண்டனை அப்படின்னு மேக்ஸிமம் சென்டென்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த இயற்கையான ஆயுள் உள்ள வரையான ஆயுள் சிறை தண்டனை அப்படின்னா அவங்க சாகு வரைக்கும் ஜெயிலா இருக்கணும், அதான் ஆயுள் சிறை தண்டனை. அதுக்கு அதாவது சாதாரண ஆயுள் சிறை தண்டனை அப்படின்னா 14 இயர்ஸ், அவங்க ஒரு 10 வருஷத்துல கூட வெளியே வந்துடலாம், நன்னடத்தில் வெளியே வரலாம். இப்போ அவங்க சாகும் வரை ஜெயிலில் தான் இருக்கணும், அதுக்கு தான் ஆயுள் சிறை தண்டனை அப்படின்னு மேக்ஸிமம் சென்டென்ஸ் இந்த 9 பேருக்கு வீசுக்கிறாங்க. அப்புறம் இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம், பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு 85 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து நிவாரணமாக காம்பன்சேஷன் தரணும் அப்படின்னு சொல்லி அந்த மகிழா கோர்ட் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த இப்படிப்பட்ட கடுமையாக, அதாவது இயற்கையான ஆயுள் உள்ள வரையான ஆயுள் சிறை தண்டனை அப்படின்னு 9 பேருக்கு கொடுத்தது, இது இனிமேல் யாரும் இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்யறதுக்கு துணியவே மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டெட்டரண்டா இப்படிப்பட்ட ஒரு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் வரவேற்கிறேன்.